ரேணுகாசாமி கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். இந்த வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக கர்நாடகாவையே உலுக்கிய ரேணுகாசாமி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக பார்க்கப்பட்டது பிரபல கன்னட நடிகர் தர்ஷன், அதே போல அவரது தோழி பவித்ரா கவுடா. இந்த இருவர் தவிர இந்த வழக்கு தொடர்பாக 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கடந்த 20ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தபோது பவித்ரா கவுடா உட்பட 13 பேருக்கு நீதிமன்ற காவல் வழங்கியிருந்தது. ஆனால் தர்ஷனுக்கு மட்டும் தொடர்ந்து 12வது நாளாக போலீஸ் காவலுக்கு அனுமதி அளித்தது. தர்ஷன் மற்றும் அவரது ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த ராகவேந்திரா இவர்களுக்கு மட்டும் இந்த போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்திருந்தது. இந்த காவல் இன்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் அவருக்கு 14 நாட்கள், அதாவது ஜூலை 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த 12 நாட்கள் தர்ஷனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது பல்வேறு முக்கிய தடயங்கள் கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக ரேணுகாசாமி அந்த தாக்கப்பட்ட வழக்கில் அவர் எப்படி கடத்தி வரப்பட்டார், அவர் என்னென்ன ஆயுதங்களால் தாக்கப்பட்டார், அந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அன்றைய தினம் தர்ஷன் அணிந்திருந்த உடை, அதே போல அவர் அணிந்திருந்த காலணி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தற்போது தடயங்களாக சேகரிக்கப்பட்டு அதையும் நீதிமன்றத்தில் ஆதாரமாக போலீஸ் அறிக்கையாக அளித்திருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களுமே தர்ஷனுக்கு எதிராக உள்ள நிலையில் தற்போது தர்ஷன் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். விரைவில் இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு. ஒட்டுமொத்தத்தில் இத்தனை நாட்கள் நடந்து வந்த போலீஸ் விசாரணையானது முடிவுக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து தற்போது வரை ஒரு விஷயம் மட்டுமே இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. அதுதான் ரேணுகாசாமியின் அந்த செல்போன். அதை கண்டுபிடித்து விட்டால் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, உண்மையான விவரம் என்ன என்பதை முழுமையாக போலீஸ் தெரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே 90% விசாரணை முடிந்துவிட்டதாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது தெரிவித்திருக்கிறது. அந்த செல்போன் கிடைத்துவிட்டால் மீதமுள்ள அந்த 10% விசாரணையை முடிந்து ஒட்டுமொத்தமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியும். அதன் பிறகு இதில் தர்ஷனின் பங்கு என்ன, பவித்ரா கவுடாவின் பங்கு என்ன, பிறரின் பங்கு என்ன என்பது தெளிவாக தெரியும். அதன் பிறகு அவர்களுக்கு தண்டனை வழங்க வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைக்கு தர்ஷன் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கார் என்பதுதான் நிதர்சனம். விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.